இப்போ நீங்க சொன்ன அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து இங்க மீறி இருக்கிறதா எடுத்துக்கலாமா மேம்? கட்டாயமாக நிச்சயமாக அடிப்படை கடமைகள் என்னவோ அரெஸ்டுக்கு முன்னாடி ஒரு காவல் அதிகாரி என்ன செய்யணுமோ அதை ஒண்ணு கூட செய்யல. இப்போ இவங்களை வந்து 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க இப்போ இது வரைக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் நடக்கும், இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா என்ன கிடைக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்க்கும்போது நீங்க சொன்னது போல ஜெயராஜ் பென்னிஸ் அதில் ஈடுபட்ட காவலர் கூட இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அப்புறம் அந்த விக்னேஷோட கஸ்டடி டெத் ஆகட்டும், அப்புறம் விழுப்புரத்தில் ராஜா அப்படின்றவர் இறந்த 2024 இந்த ஆண்டு இப்போ அஜித்குமார் இப்படி இறந்திருக்காரு. இந்த மாதிரி ஈடுபடக்கூடிய காவலர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா கன்விக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் தெரியுது. வெளிப்படையா பேசணும் அப்படின்னா கன்விக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்ற பார்க்கும்போது இந்த ஒரு வழக்குல அதிகபட்ச தண்டனையா என்ன கொடுக்கப்படும் காவலருக்கு? இவங்களுக்கு வாழ்நாள் வரை சிறை தண்டனை, அதாவது அவங்களுடைய சிறை தண்டனை எப்படி மற்ற வழக்கில் இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி வழக்குலையும் அண்ணா பல்கலைக்கழக வழக்குலையும் நம்ம பார்த்தோமோ அது மாதிரி இது கொலை. இது திட்டமிட்டிருக்காங்க இல்லைங்கிறத விட ஒரு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்ததுக்கப்புறம் அவங்க பாதுகாத்து அதை எடுத்துட்டு போய் அந்த நபரை குற்றம் அவர் கொலை செய்திருந்தாலும் கூட, இது திருட்டுன்ற வழக்குங்கிறதால் திருட்டு வழக்கு, அதை குற்றம் செய்திருந்தாலும் கூட நீதிமன்றத்தில் ஒப்படைத்து நீதிமன்றத்தினுடைய காவலில் வைத்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சு வழக்கு நடத்தி தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் இவங்க கொலை செஞ்சிடறாங்கன்றதுனால இவர்களுக்கு கொலை குற்றத்திற்கான தண்டனை வரும். இவங்க மேலே 302 போடணும். இப்போ இந்த வழக்கில் இதில் எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு சரியான ஒரு புலன் விசாரணை நடக்கணும். யார் மேலே? காவல்துறை அதிகாரிகள் கொலை, அவருடைய இறப்புக்கு காரணமானவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரே வந்துட்டார். எல்லா நீதிமன்றத்திலையும் நம்ம போன முறையும் கூட கேட்டாங்க, இப்பயும் கூட கேட்டிருக்காங்க. ஏன் வந்து உயர்நீதிமன்றத்தில் போன முறை கேட்டப்ப காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஏன் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கோ எஸ்ஐக்கோ வழுக்கிறது இல்லை, ஏன் வந்து இவர்களுக்கு மட்டும் வழுக்குது, ஏன் பெரிய பெரிய மாவுக்கட்டுகளை போட்டுட்டு கையை உடைக்கணும் காலை உடைக்கணுன்றது முடிவாக எடுத்துட்டு பண்ணுறாங்க. கேள்வி கேட்காரற்று இருக்காங்க. சட்டம் என்பது நடைமுறைக்கு வராத ஒரு துறையாக காவல்துறை இருந்துட்டு வருது. இன்னும் காவல்துறையை அதிகாரப்படுத்துவது என்பது மிக ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது. நம்ம எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோமோ, சமூக நீதி பற்றி பேசுகிறோமோ, அப்போ காவல்துறை என்பது மக்களுக்கு பொறுப்பானவர்களாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடுகளில் ஒரு தவறு நடந்துருச்சு, அவங்களுக்கு கீழே எல்லாரும்னா அதுக்கான ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்க பதவி விலகிறதுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு அறச்செயலாக பார்க்கப்பட்டது. இப்போ அந்த கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை.